ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு மதி மேக்ஸ். இன்னைக்கு நம்ம ரிலேஷன்ஸ் பற்றி பார்க்கலாமா? ரிலேஷன்ஸ்னால் உங்கள் ரிலேஷன்ஸ் பற்றியோ இல்லை என்னோட ரிலேஷன்ஸ் பற்றியோ கிடையாது. மேக்ஸில் வர ரிலேஷன்ஸ் பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இதில் பாருங்கள், ரிலேஷன்ஷிப் எக்ஸ்பிரஸிங் யூஸிங் த சிம்பிள் ஆர். என்ன சிம்பிள் யூஸ் பண்ணுறோம் ரிலேஷனுக்கு? மேக்ஸில் ஆர் என்ற சிம்பிள் தான் யூஸ் பண்ணுறோம். ரெப்ரசன்டேஷன் அஸ் ஆர்டர்டு பேர். 3 காலமாக பிரிச்சிருக்காங்க பாருங்கள். அதில் இப்போ ஃபஸ்ட்டு ரிலேஷன்ஷிப்னா பாருங்களேன். நியூ டெல்லி இஸ் த கேபிட்டல் ஆஃப் இந்தியா. இப்போ நியூ டெல்லிக்கும் இந்தியாவுக்கும் என்ன ரிலேஷன் இருக்குது? நியூ டெல்லி வந்து இந்தியாவோட கேபிட்டல், ஓகேவா? அப்போ நியூ டெல்லிக்கும் இந்தியாவுக்கும் என்ன இருக்குது? ஒரு ரிலேஷன் இருக்குது. இப்போ அதை தான் வந்து ரிலேஷன் எக்ஸ்பிரஸிங் யூஸிங் த சிம்பிள் ஆர்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். நெக்ஸ்ட் காலமில் நியூ டெல்லி ஆர் இந்தியா. அப்போ நியூ டெல்லிக்கும் இந்தியாவுக்கும் ஒரு ரிலேஷன் இருக்குது அப்படின்றது தான் நியூ டெல்லி ஆர் இந்தியா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதையே நம்ம எப்படி எழுதலாம்? ஆர்டர்டு பேராகவும் எழுதலாம். ஆர்டர்டு பேர்னா என்னன்னு உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். நம்ம கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பார்த்தோமா? கார்ட்டீசியன் ப்ராடக்டில் நம்ம ஆர்டர்ட் பேர் பற்றி படிச்சிருக்கோம். அப்போ ஆர்டர்ட் பேராக எழுதும்போது என்ன பண்ணுவோம்? ஓப்பன் பிரேஸ் க்ளோஸ்டு பிரேஸ் போட்டு நியூ டெல்லி கமா இந்தியான்னு போட்டாச்சு, ஓகேவா? அதே மாதிரி சம் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. லைன் ஏபி இஸ் பர்பெண்டிகுலர் டு லைன் XY. இப்போ லைன் ஏபிக்கும் லைன் XYக்கும் என்ன ரிலேஷன் இருக்குது? ஏபி வந்து XYக்கு பர்பெண்டிகுலராக இருக்குது. அப்போ லைன் ஏபி ஆர் லைன் XY ரிலேஷன் தான் நம்ம என்ன போட்டிருக்கோம்? ஆர் என்ற சிம்பிள் போட்டிருக்கோம். நெக்ஸ்ட்டு ஆர்டர்ட் பேரா அதை எழுதுகிறோம். லைன் ஏபி கமா லைன் XY, அது ரெண்டுக்கு தானே ரிலேஷன் இருக்குது. அப்போ லைன் ஏபி கமா லைன் XY. நெக்ஸ்ட்டு -1 இஸ் கிரேட்டர் தென் -5. இப்போ -1 விட -5 வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது என்ன இருக்குது? -1க்கும் -5க்கும் ஒரு ரிலேஷன் இருக்குது. இப்போ -1 ஆர் -5 அதை ஆர்டர்ட் பேரில் எழுதும்போது -1 கமா -5ன்னு எதில் எழுதுவோம்? ஒரு ஓப்பன் பிரேஸ் க்ளோஸ்டு பிரேஸ் போட்டு எழுதுவோம். நெக்ஸ்ட்டு எல் இஸ் எ லைன் ஆஃப் சிமெட்ரி ஃபார் ட்ரையாங்கிள் PQR. எல்லுங்கிறது PQRன்ற ட்ரையாங்கிளோட லைன் ஆஃப் சிமெட்ரி. அப்படின்னா எல்லுக்கும் ட்ரையாங்கிள் PQRக்கும் என்ன இருக்குது? ஒரு ரிலேஷன் இருக்குது. அப்போ அதை தான் என்ன போட்டிருக்காங்க? LR. ரிலேஷனுக்கு சிம்பிள் ஆர், ட்ரையாங்கிள் PQR. அதை ஆர்டர்ட் பேர்லையும் எழுதலாம். எல் கமா ட்ரையாங்கிள் PQR. இப்படி எழுதுனா எல்லுக்கும் ட்ரையாங்கிள் PQRக்கும் ரிலேஷன் இருக்குது அப்படின்றது மீனிங். நெக்ஸ்ட் பாருங்க, லெட் A இஸ் ஈக்குவல் டு 1 2 3 4 என்ற செட்டு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பின்னு ஒரு செட்டு கொடுத்துருக்காங்க, ABC, ஓகேவா? ஃபர்ஸ்ட் பாருங்களேன், விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் ரிலேஷன்ஸ் ஃப்ரம் A to B. ஒரு 3 சப்டிவிஷன் கொடுத்து அதில் A to Bக்கு ரிலேஷன் உள்ளது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க, ஓகேவா? இப்போ நம்ம ஃபஸ்ட்டு செக் பண்ணலாம், ஏலேருந்து பிக்கு ரிலேஷன்ஸ் இருக்கா அப்படின்றத நம்ம செக் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் பாருங்கள், 1 கமா B என்ன சொல்லியிருக்கோம்? ரிலேஷனை நம்ம ஆர்டர்டு பேர்லையும் எழுதலாம்னு சொல்லியிருக்கோம். இப்போ ஆர்டர்டு பேரில் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம செக் பண்ண போகிறோம். இப்போ A to Bக்கு ரிலேஷன் இருக்கா, இப்போ கொடுத்துருக்கிறது இதெல்லாம் கரெக்டா அப்படிங்கிறத செக் பண்ண போகிறோம். இதில் எது கரெக்டு அப்படிங்கிறத செக் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு 1 கமா B. அப்போ 1 கமா Bனா ஏலேருந்து 1ன்ற எலமெண்ட் இருக்கும், பியில் Bன்ற எலமெண்ட் இருக்கும், ஓகேவா? அப்போ 1 கமா B, ஏல 1 இருக்கா, பியில் B இருக்குது. அப்போ 1லேருந்து Bக்கு ரிலேஷன் இருக்குது, ஓகேவா? நெக்ஸ்ட்டு 1 கமா C. 1 கமா C செக் பண்ணலாமா? இப்போ ஏல 1 இருக்குது, பியில் C இருக்குது. அப்போ கண்டிப்பாக ரிலேஷன் இருக்குது. A to Bக்கு தான் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு 3 கமா A. அப்போ ஏல பாருங்கள், ஏல 3 இருக்கா. நெக்ஸ்ட் பியில் பாருங்கள், பியில் என்ன இருக்கணும்? A இருக்கணும். A இருக்கா? அப்போ இதுவும் கரெக்டு. அப்போ A to Bக்கு ரிலேஷன் இருக்குது. நெக்ஸ்ட்டு 4 கமா B. அப்போ 4 கமா Bனா ஏல 4, பியில் B, ஸ்மால் b, ஓகேவா? அதுவும் இருக்குது. அப்போ இது என்னது? ரிலேஷன் ஃப்ரம் A to B. அப்போ ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க ஆர்டர்ட் பேர் வந்து ரிலேஷன். அப்போ நெக்ஸ்ட்டு செகண்ட் செக் பண்ணி பார்க்கலாம். 1 கமா A. 1 கமா A பாருங்கள், ஏல 1 இருக்கா? இருக்குது. நெக்ஸ்ட்டு பியில் A இருக்கா? இருக்குது. இப்போ 1 கமா A கரெக்டு. நெக்ஸ்ட்டு பாருங்களேன், B கமா 4. நெக்ஸ்ட்டு ஆர்டர்ட் பேர் பாருங்கள், B கமா 4. அப்போ B கமா 4னா ஏல B இருக்கா? இல்லை. ஏல Bன்ற ஒரு எலமெண்ட் இருக்கா? இல்லை. அப்போ பிங்கிறது நாட் பிலாங்ஸ் டு A. பிங்கிறது எதில் தான் இருக்குது? பியில் தான் இருக்குது. அப்போ எதில் கிடையாது? ஏல கிடையாது. அப்போ B கமா 4. 4ங்கிறது ஃபஸ்ட்டு பியில் இருக்கான்னு பாருங்கள். இப்போ 4 நாட் பிலாங்ஸ் டு B.
4ன்ற எலமெண்ட் பியில் கிடையாது. அப்போ இது என்னது கிடையாது? ஏ டு பிக்கு ரிலேஷன் கிடையாது. அதே மாதிரி நெக்ஸ்ட்டும் செக் பண்ணி பாருங்கள். 1, ஏ இருக்கா? இருக்குது. ஏ, 1 இருக்கா? ஏ இருக்கா? ஏல ஏங்கிற எலமெண்ட் இருக்கா? இல்லை. அப்போ கண்டிப்பாக இதுவும் என்ன கிடையாது? ரிலேஷன் கிடையாது. ஏ டு பிக்கு ரிலேஷன் கிடையாது. புரியுதா? இப்போ ரிலேஷன்னா என்ன அப்படின்றத உங்களால் புரிஞ்சுக்க முடியும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு இதை பாருங்களேன். செகண்ட் கொஸ்டின் பாருங்களேன். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் ரிலேஷன்ஸ் ஃப்ரம் பி டு ஏ? இப்போ நம்ம ஏ டு பிக்கு தான் பார்த்தோம். இப்போ என்ன செக் பண்ண போகிறோம்? பி டு ஏக்கு ரிலேஷன் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? இங்கே சி, ஏ கொடுத்துருக்காங்க. சி, ஏ. சிங்கிறது எதில் பார்க்கணும்? நம்ம பியில் பார்க்கணும். ஏன்னா இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? பி டு ஏக்கு தான் ரிலேஷன் எதுன்னு கேட்டிருக்காங்க. அப்போ சி, ஏ. பியில் சி இருக்கா? இருக்குது. ஏங்கிற எலமெண்ட் வந்து ஏல இருக்கா? இல்லை. ஏங்கிறது நாட் பிலாங்ஸ் டு ஏ. ஓகே, அப்போ இது கண்டிப்பாக வராது. நீங்கள் அடுத்ததை செக் பண்ணணுன்னு அவசியமே கிடையாது. நெக்ஸ்ட் பாருங்கள். சி, 1. பிங்கிறதுல கண்டிப்பாக பி டு ஏ தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஏல போய் பார்க்கக்கூடாது. பி டு ஏனா ஃபஸ்ட்டு உள்ள எலமெண்ட் எதில் இருக்குது? பியில் இருக்கணும். அப்போ சிங்கிறது பியில் இருக்கா? இருக்குது. நெக்ஸ்ட்டு 1ங்கிறது ஏல இருக்கா? இருக்குது. இது கரெக்டு. நெக்ஸ்ட்டு சி, 2. இப்போ சிங்கிறது பியில் இருக்கா? இருக்குது. 2ங்கிறது ஏல இருக்கா? இருக்குது. அப்போ இதுவும் கரெக்டு. நெக்ஸ்ட்டு சி, 3. சிங்கிறது பியில் இருக்குது. 3ங்கிறது ஏல இருக்குது. அப்போ இதுவும் ரிலேஷன் கரெக்டு. நெக்ஸ்ட்டு சி, 4. இப்போ பியில் சி இருக்குது, ஏல 4 இருக்குது. அப்போ இதுவும் கரெக்டு. அப்போ இதுதான் என்னது? பி டு ஏக்கு ரிலேஷன். நெக்ஸ்ட்டும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துருங்க. ஏ, 4. பியில் ஏ இருக்குது, ஏல 4 இருக்குது. கரெக்டு. நெக்ஸ்ட்டு பி, 3. பி, 3. பியில் பி இருக்குது, ஏல 3 இருக்குது. இதுவும் கரெக்டு. நெக்ஸ்ட்டு சி, 2. இப்போ பியில் சி இருக்குது, நெக்ஸ்ட்டு ஏல 2 இருக்குது. அப்போ இதுவும் என்ன தான்? பி டு ஏக்கு ரிலேஷன் இருக்குது. அப்போ செகண்டும் தேர்டுமே என்ன வரும்? ஆன்சராக வரும். சி, 1, சி, 2, சி, 3, சி, 4. இதுவும் பி டு ஏக்கு ரிலேஷன். நெக்ஸ்ட்டு ஏ, 4, பி, 3, சி, 2. இதுவும் என்ன தான்? பி டு ஏக்கு ரிலேஷன். நெக்ஸ்ட்டு ரிலேஷன்ஸ் டெஃபினேஷன் பார்க்கலாம். Let A and B be any two non-empty sets. A relation R from A to B is a subset of A cross B. Relation Rங்கிறது எதுக்கு சப்செட்டாக இருக்கும்? A cross Bனா என்ன நம்ம பார்த்துருக்கோம்? கார்ட்டீசியன் ப்ராடக்ட். அப்போ 2 செட்ஸோட கார்ட்டீசியன் ப்ராடக்ட்ஸுக்கு எது வந்து சப்செட்டாக இருக்கும்? ஆறுங்கிறது நம்ம ரிலேஷன் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா அது சப்செட்டாக இருக்கும். சாட்டிஸ்ஃபையிங் some specified conditions if x belongs to A is related to y belongs to B through R, then we write it. எப்படி எழுதலாம்னு நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். x relation y, x or y என்னும் if and only if x, y belongs to R. இப்போ x, y belongs to Rனா xக்கும் yக்கும் என்ன இருக்குது? ரிலேஷன் இருக்குது. ஓகேவா? இப்போ நம்ம ஏபி அப்படின்னு சொல்லிட்டு 2 செட் எடுத்திருக்கோம். அதுக்கு நம்ம இப்போ ரிலேஷன் பார்க்க போகிறோம். ஏங்கிறது 1 2 3 4 5, பி ஏபிசி. ஓகேவா? இப்போ ஆரோ டயக்ராம் அதுக்கு போடுறோம். ஏ 1 2 3 4 5 எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு பிங்கிற செட்டு வந்து ஏபிசி. இப்போ நான் ரிலேஷன் போட்டிருக்கேன். 1 to ஏக்கு ரிலேஷன் இருக்குது அப்படின்ட்டு நான் மேப் பண்ணியிருக்கேன். 1 to ஏ, நெக்ஸ்ட்டு 2 to பி, நெக்ஸ்ட்டு 3 to சி, நெக்ஸ்ட்டு 4 to ஏ. ஓகேவா? இப்போ இதில் டொமைன் ஆஃப் ஆர் அப்படின்னா என்னென்னா, அந்த ஃபஸ்ட்டு செட்டு எடுத்தோம் இல்லையா ஏ, அப்போ அந்த ஏலேருந்து எதுக்கெல்லாம் பியில் ரிலேஷன் இருக்கோ அதை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா டொமைன்னு சொல்லுவோம். இப்போ 1 2 3 4 அதுக்கு எல்லாத்துக்குமே என்ன இருக்குது? பியில் ரிலேஷன் இருக்குது, பியோட ரிலேஷன் இருக்குது. அப்போ அதுதான் நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா டொமைன் ஆஃப் ஆர். 1 2 3 4 அது டொமைன் ஆஃப் ஆர். நெக்ஸ்ட்டு ரேஞ்ச் ஆஃப் ஆர் அப்படிங்கிறது பிங்கிற செட் எடுத்தோம் இல்லையா, இப்போ ஏலேருந்து பிக்கு எந்தெந்த எலமெண்ட்ஸ்க்கெல்லாம் வந்து ரிலேஷன் இருக்கோ அதை தான் என்ன சொல்லுவோம்னா ரேஞ்ச் ஆஃப் ஆர்னு சொல்லுவோம். இதை தான் நம்ம இமேஜ்னு சொல்லுவோம், ரேஞ்ச் ஆஃப் ஆர். அப்போ ரேஞ்ச் ஆஃப் ஆர்ன்றது இப்போ ஏலேருந்து பாருங்கள் 1 to ஏ, 2 to பி, 3 to சி எல்லாத்துக்குமே என்ன இருக்குது? ஏலேருந்து ரிலேஷன் இருக்குது. அப்போ இதை தான் ஏபிசிங்கிறது தான் என்ன சொல்லுவோம்னா ரேஞ்ச் ஆஃப் ஆர். கோடொமைன் ஆஃப் ஆருங்கிறது இங்கே இந்த பிங்கிற செட்டை தான் நம்ம என்ன சொல்லுவோம்? கோடொமைன் ஆஃப் ஆர்னு சொல்லுவோம். இங்கே கோடொமைன் ஆஃப் ஆரும் ரேஞ்ச் ஆஃப் ஆரும் ஈக்குவல். ஏன் அப்படின்னா ஏபிசி மூணுக்குமே என்ன இருக்குது? ரிலேஷன் இருக்குது, ஏயோட ரிலேட்டட் ஆகுது. அப்போ ரேஞ்சும் கோடொமைனும் ஈக்குவலாக இருக்குது இங்கே.
இப்போ இதுதான் என்ன சொல்லுவோம்னா டொமைன் ஆஃப் ஆருங்கிறது சப்செட் ஆஃப் ஏ. ஏன்னா இங்கே ஏங்கிறத பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 இருக்கா. இப்போ இந்த 5ங்கிறது இங்கே எதோடையும் ரிலேட் ஆகலை. அப்போ அதை நம்ம என்னன்னு சொல்ல முடியாது, டொமைன்னு சொல்ல முடியாது. அப்போ டொமைன் எப்படி இருக்கும், சப்செட் ஆஃப் ஏயோட சப்செட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு கோடொமைன் ஆஃப் ஆருங்கிறது இந்த பீன்ற செட்டு ஃபுல்லாகவே நம்ம என்ன சொல்லுவோம், கோடொமைன்னு சொல்லுவோம். ரேஞ்ச் ஆஃப் ஆருங்கிறது சப்செட் ஆஃப் பி. இதுலேருந்து நமக்கு என்ன ரிசல்ட் கிடச்சிருக்கு, டொமைன் ஆஃப் ஆருங்கிறது சப்செட் ஆஃப் ஏ, கோடொமைன் ஆஃப் ஆருங்கிறது பிக்கு ஈக்குவலாக இருக்கும், ரேஞ்ச் ஆஃப் ஆருங்கிறது சப்செட் ஆஃப் பி. ரிலேஷன் ஆருங்கிறது ஏ கிராஸ் பியோட சப்செட்னு பார்த்தோமா. இப்போ இந்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு தெளிவாயிடும். let A is equal to 1 3 5 7 and B is equal to 4 8 if R is a relation defined by is less than from A to B. இந்த வேர்டை நல்லா கவனிக்கணும், is less than from A to B. அப்போ ஏங்கிறது எதுக்கு லெஸ் தானாக இருக்கும், பியிலேருந்து ஏ லெஸ்ஸாக இருக்கணும். அப்போ ரிலேஷன் அதுதான் கொடுத்துருக்காங்க, ரிலேஷன் டிஃபைன்டு பை இஸ் லெஸ் தென் ஃப்ரம் ஏ டு பி. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஏ கிராஸ் பி எழுதிடலாம், கார்ட்டீசியன் ப்ராடக்ட் எழுதிடலாம். இப்போ ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு, சொல்லுங்கள் பார்ப்போம், ஏ கிராஸ் பி உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருக்கோம். இப்போ ஏ கிராஸ் பிங்கிறது ஏல உள்ள ஒவ்வொரு எலமெண்ட்டையும் என்ன பண்ணணும், பியோட பேர் பண்ணி எழுதணும், ஆர்டர்டு பேராக எழுதுகிறோம். அப்போ 1 எடுத்துகிட்டு பியோட பேர் பண்ணுவோம். அப்போ 1, 4, நெக்ஸ்ட்டு 1, 8, நெக்ஸ்ட் என்ன வரும், 3 இருக்கா. நெக்ஸ்ட் எலிமெண்ட் என்ன இருக்குது, ஏல 3 இருக்குது. அப்போ 3யோட பேர் பண்ணுங்கள், 3, 4, நெக்ஸ்ட்டு 3, 8, நெக்ஸ்ட்டு 5ங்கிற எலிமெண்ட் இருக்கா. அப்போ 5ஓட பிஏ பேர் பண்ணுங்கள், 5, 4, நெக்ஸ்ட்டு 5, 8, நெக்ஸ்ட் ஏல என்ன எலிமெண்ட் இருக்குது, 7ஓட பேர் பண்ணி எழுதுங்க, 7, 4, 7, 8. ஓகே, ஏ கிராஸ் பி நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் ரிலேஷன் எழுதலாம், ரிலேஷன் ஆர் கண்டுபிடிக்கலாம். ஆரை ஆர்டர்டு பேர்ஸாக எழுதலாமா, எக்ஸ் ஆர் ஒய் இஃப் அண்ட் ஒன்லி இஃப் எக்ஸ் ஒய் பிலாங்ஸ் டு ஆர்னு சொல்லியிருக்கோம். அப்போ ஆர்டர்டு பேராக ரிலேஷனை நம்ம எழுதுகிறோம். ஓகே, இப்போ என்ன ரிலேஷன் சொல்லியிருக்காங்க, இஸ் லெஸ் தென் ஃப்ரம் ஏ டு பி. அப்போ பாருங்கள், 1 is less than 4. ஓகேவா, கரெக்டாக, 1 is less than 4. அப்போ 1க்கும் 4க்கும் ரிலேஷன் உண்டு. நெக்ஸ்ட்டு 1 is less than 8. அப்போ 1, 8 ரிலேஷன். நெக்ஸ்ட்டு லெஸ் தெனான்னு பாருங்கள், பிலேருந்து 3 பாருங்கள், 3 is less than 4. கரெக்டு. அப்போ 3, 4 ரிலேஷன் இருக்குது. நெக்ஸ்ட்டு 3 is less than 8. அப்போ 3, 8 வரும். நெக்ஸ்ட்டு 5 less than 4. இல்லை. அப்போ 5, 4ங்கிறது வருமா, வராது. நெக்ஸ்ட்டு 5 less than 8 பாருங்கள். அப்போ 5 less than 8 கரெக்டு. அப்போ 5, 8. நெக்ஸ்ட்டு 7 less than 4 வருமா, வராது. நெக்ஸ்ட்டு 7 less than 8. இப்போ 7 less than 8. அப்போ 7, 8 வரும். இப்போ நம்ம ரிலேஷன் எழுதிட்டோம். இப்போ ரிலேஷன் பாருங்கள், ரிலேஷனில் என்னென்னலாம் இருக்குது, ஆர்டர் பேர் 1, 4 இங்கே இருக்குது, இங்கே இருக்குது, 1, 8 இருக்குது, இங்கே இருக்குது, 3, 4 இருக்குது, 3, 4 இங்கே இருக்குது, 3, 8 இருக்குது, 3, 8 இருக்குது, 5, 4 இங்கே இருக்குது, இங்கே இல்லை. இப்போ 5, 8 இருக்குது, 7, 4 இல்லை, 7, 8 இருக்குது. அப்போ என்ன சொல்லலாம், ஆறுங்கிறத ஆர் இஸ் சப்செட் ஆஃப் ஏ கிராஸ் பி சொல்லிடலாமா. நமக்கு இந்த எக்ஸாம்பிள்லேருந்து என்ன ரிசல்ட் கிடச்சிருக்கு, ஆர் இஸ் சப்செட் ஆஃப் ஏ கிராஸ் பி. ரிலேஷன் கார்ட்டீசியன் ப்ராடக்ட்டுக்கு சப்செட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நல் ரிலேஷன். நல் ரிலேஷன் அப்படின்னா என்னென்னா, எ ரிலேஷன் விச் கண்டைன்ஸ் நோ எலமெண்ட் இஸ் கால்ட் ஏ நல் ரிலேஷன். இப்போ 2 செட்டு எடுத்துருக்கோம் அப்படின்னா அது 2க்கும் இடையில எந்த ரிலேஷனும் நமக்கு இல்லை, கிடைக்கல அப்படின்னா அதுதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா நல் ரிலேஷன்னு சொல்லுவோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த கிளாஸில் ரிலேஷன்ஸ் பற்றி பார்த்தோம். டொமைன், கோடொமைன், ரேஞ்ச் எல்லாம் பற்றி தெரிஞ்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க. எக்ஸசைஸ் 1.2 ஃபுல்லாகவே நம்ம இதை பேஸ் பண்ணி தான் சம் செய்ய போகிறோம். அது செய்யும்போது இன்னுமே நீங்கள் கொஞ்சம் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ, பை பாய்.